வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செட்டில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஏ டாட் இன்டர்செக்ஷன், ஓகேங்களா, இன்டர்செக்ஷன் ஆஃப் பி அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு இதுலேயும் காமனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறது, ஏலையும் பிலையும் காமனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யார் யார் அது வந்து கிரிக்கெட்லேயும் விளாட்றவங்களா இருப்பாங்க, ஃபுட்பால்லையும் விளாட்றோம், ரெண்டு கேமுமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காமன் என்ட்ரிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறவங்க 3,4 அப்படிங்கிறவங்க தான் வந்து காமனாக இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நியூ ஃபோல்டர் வந்து டிக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அந்த டிக்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து 1.py அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நார்மலாக நம்ம ஒரு டிக்ஷனரி வாங்குவோம் அப்படின்னா அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஈஸியாக போய் கண்டுபிடிப்போம். ஸோ அதே பர்பஸ் தான் இங்கே. ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் பர்சனோட டீட்டெயிலாக நான் ஸ்டோர் பண்ணுறேன். நேம், மொபைல் நம்பர், இமெயில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அவரோட மொபைல் நம்பர் எங்கே இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கும். இந்த பர்டிகுலர் நம்பரில் தான் மொபைல் நம்பர் இருக்குது, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் தான் இமெயில் இருக்குது, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் தான் அவங்களோட ஏஜ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும், ஏஜில் பர்டிகுலர் வேல்யூவும், நேமில் அவங்களுடைய நேம் என்ன, மொபைலில் அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, அவங்களோட இமெயிலில் இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேணா அப்டேட் டெலிட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த டிக்ஷனரியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் டெலிட் எல்லா ஆப்ரேஷனும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணோம். பட் இது வந்து ஆர்டர் எப்படின்னா கீ பேஸ் பண்ணுது. ஸோ வந்து நம்பர் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணது கிடையாது. ஸோ வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது மியூட்டபிள் தான். ஸோ இப்போ நம்ம டிக்ஷனரியோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா சேம் ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் அது ஃபார்மேட் தான். பட் ஆனால் கீ வேல்யூவாக இருக்கும். எப்படி கீ வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து நேம் அப்படின்னு ஒரு கீ இருக்குது. இந்த கீயில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ராஜா அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இங்கே வந்து நேம் அப்படிங்கிறதுல ராஜா அப்படிங்கிறது ஒன்று ஸ்டோர் பண்ணுறேன். தென் இன்னொரு கீ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கீயில் வந்து அவரோட ஏஜ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஏஜ் வந்து 22 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நவ் பிரிண்ட்டு டிக்ஷனரி. ஸோ இப்படி நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 1 செகண்ட் கம்பேக்ட் சிடி டிக்ஷனரி நவ் பைத்தான் 1.py ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து நேமு அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகே, இப்போ வந்து புதுசாக ஒரு கீ ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா t.update நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு t.update அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துட்டு உள்ளே நம்ம என்ன பண்ணணும், அகெயின் வந்து டிக்ஷனரியாக பாஸ் பண்ணணும், கீ வேல்யூவாக பாஸ் பண்ணணும். எப்படி, அவரோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். சம்திங் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நம்பர் டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அவரோட மொபைல் நம்பர் டைப் பண்ணியிருக்கோம். நவ் பிரிண்ட் டிக்ஷனரி அப்படின்னு கொடுப்போம். இப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக அதே அப்டேட் மெத்தட் தான். ஆட் பண்ணுறதுக்கும் அதே தான், அப்டேட் பண்ணுறதுக்கும் அதே தான். ஸோ அகெயின் டிக்ஷனரியில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மொபைல் அப்படிங்கிறது நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், மொபைல் நம்பர் வேறு நம்பர் கொடுத்துறேன், என்ன 65. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். நவ் பிரிண்ட்டு டிக்ஷனரி இப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் ரன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஒரு கீ இல்லைன்னா புதுசாக ஆட் ஆகும். சேம் கீ இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து அப்டேட் பண்ணி காமிக்கும். இப்போ சப்போஸ் வந்து அவங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும், கெட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிக்ஷனரி ஆஃப் இந்த ப்ராக்கெட்டில் அவங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்படி பாஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய நேம் என்னங்கிறத அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாம், ராஜா அப்படிங்கிற நேம் இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்ம செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், பிரிண்ட்டில் dictionary.get அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கெட்டுங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நேம் என்ன அப்படிங்கிறத பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். கொடுத்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிறத வந்து நம்ம கெட் பண்ணி காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா dictionary.popங்கிற மெத்தட் தான். ஸோ இந்த பாப்புங்கிற மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்னா அந்த நேம் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து எலமெண்ட்டை வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் அகெயின் அதுக்கு முன்னாடி நான் வந்து பிரிண்ட் டிக்ஷனரின்னு கொடுப்போம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிக்ஷனரியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் சேவ் பண்ணியாச்சு. நவ் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். நான் ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து அங்கே நேம் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதாவது கெட்டில் வந்து நேமுங்கிறது கொடுத்தீங்கன்னா கெட் பண்ணி காமிக்கும். அதில் நீங்கள் நேம்னு பாஸ் பண்ணிங்கன்னா பாப்பில் பாஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடும். இன்னொரு மெத்தட் இருக்குது, பாப் ஐட்டம்னு ஒரு மெத்தட் இருக்குது. பாப் ஐட்டம்னா கீ வேல்யூ ரெண்டையுமே சேர்த்து ரிமூவ் பண்ணோம். பட் ஆனால் என்ன ஆகுனா லாஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வரும். ஸோ பிரிண்ட் டிக்ஷனரி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம்.
ஸோ பாப் ஐட்டம்னா நமக்கு வந்து ஃபைனலாக நமக்கு 2 டேட்டா இருக்குது, ஒன்று மொபைல், ஏஜ். இப்போ என்ன ஆகுனா மொபைல் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகுனா ரிமூவ் ஆகிடும், லாஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட். ஸோ அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபார் லூப்ஸ், லூப்பிங் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 1 செகண்ட் இது வந்து வேணால் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு டிக்ஷனரியில் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ த ஃபைல் நேம் வந்து 2.py. ஸோ இதை லூப்பிங் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் ஐ இன், ஓகேங்களா. ஸோ ஐ இன் அப்படிங்கிறது நான் வந்து டிக்ஷனரி அப்படிங்கிறதுல இதை வந்து 2 விதமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டிக்ஷனரி டாட் கீஸ், உங்களுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்கக்கூடிய கீஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன கீஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் 2.py அப்படின்னு மாற்றிடுறேன். கொடுத்தீங்கன்னா அங்கே நேமு, ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீ இருக்குது. ஸோ சேம் கோடில் கீக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதோட வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ நான் டிக்ஷனரி டாட் கீஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேல்யூஸ் அப்படிங்கிறது கொடுத்துட வேண்டியதான். ராஜா 22 அப்படிங்கிறது வரும். ஸோ இது நீங்கள் கீயும் வேல்யூவும் சேர்த்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெத்தட் கொடுக்கணும். ஆனால் ஐட்டம்ஸுங்கிறது 2மே சேர்த்து. ஸோ ஐட்டம்ஸ் கீஸ் அண்ட் வேல்யூஸ். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், I, J அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேரியபிள் கொடுத்துட வேண்டியதான். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் நமக்குன்னா கீ வேல்யூ 2மே நமக்கு வந்து என்ன ஆகும், ஐட்ரேட் பண்ணி காமிக்கும். ஸோ கம்பேர் பண்ணோன்னா ஸோ நேம் வந்து ராஜா, அதே மாதிரி ஏஜ் வந்து 22 அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் லூப்பில் என்ன பண்ணலாம், டிஸ்பிளே பண்ணி நம்ம வந்து டேட்டா காமிக்கலாம். ஸோ இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது ஈஸியாக வந்து கீ வச்சு அந்த டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றும் பொதுவாக அதிக பரவலாக பயன்படுத்தக்கூடியது. பிகாஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேசான் அந்த மாதிரி ஃபார்மெட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜேசான்லேயும் கீ வேல்யூ மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இதில் தான் வந்து பரவலாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஈஸியாக டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்னும் இது மாதிரியான வீடியோக்களை வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.